ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மெக்கான் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிஎஸ்யூ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? பிஎஸ்யூவில் வந்து ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்மனன்ட் ஜாப் தான். ரெக்யூர்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன் தி ரெகுலர் ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா? பார்த்துங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலு கீழே வரும். இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. டு பி நோட்டிஃபைடு இன் தி வெப்சைட்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும். க்ளோசிங் டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து உங்களுக்கு சொல்லலை. அவங்களோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து www.meconlimitted.co.in. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனையும் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலை வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து இப்போ வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயில் அண்ட் கேஸில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹச்ஆருக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் எல்டிபி ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கல் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. ஐஎம்டின்னு சொல்லப்படுறதுல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அயன் மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 போஸ்ட் இருக்குது. ஜிஎம்எம்பி அப்படின்னு சொல்கிறதுல அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஜிஎம்எம்பி இதில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் வந்து 3 போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிஏசிடி அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து டிஏசிடி ஒரு போஸ்ட் இருக்குது. என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்காலஜி அண்டு பயோடைவர்சிட்டி இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு போஸ்ட்டும். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து 2 போஸ்ட்டும் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் இன்ஜினியரிங்கில் வந்து டெபுட்டி மேனேஜர் கெமிக்கலில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து டெபுட்டி மேனேஜர் மெக்கானிக்கலில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் அண்டு எக்ஸ்பேடிங் டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் வந்து டெப்யூட்டி மேனேஜர் சிவிலுக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் எல்டிபி ப்ராஜெக்டில் வந்து டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு வந்து 3 போஸ்ட் இருக்குது. சிவில் எல்டிபி ப்ராஜெக்டில் வந்து டெப்யூட்டி மேனேஜர் சிவிலுக்கு வந்து 2 போஸ்ட் இருக்குது. மெக்கானிக்கல் சிஜிடி ஆஃபீஸில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு போஸ்ட்டு. சிவில் சிஜிடி ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெப்யூட்டி மேனேஜர் சிவிலுக்கு வந்து ஒரு போஸ்ட்டும். மெக்கானிக்கல் சிஜிடி சைட்டில் வந்து டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு வந்து 6 போஸ்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவில் சிஜிடி சைட்டில் வந்து டெப்யூட்டி மேனேஜர் சிவிலுக்கு வந்து ஒரு போஸ்ட்டும். என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து டெப்யூட்டி மேனேஜர் சோசியோ எக்கனாமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு போஸ்ட்டும். என்எஃப்டியில் வந்து டெப்யூட்டி மேனேஜர் என்எஃப்டி ஒரு போஸ்ட்டும். ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆரில் வந்து டெப்யூட்டி மேனேஜர் ஹச்ஆருக்கு வந்து ஒரு போஸ்ட்டும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆயில் அண்ட் கேஸில் வந்து மேனேஜர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. மெக்கானிக்கல் எல்டிபி ப்ராஜெக்டில் வந்து மேனேஜர் மெக்கானிக்கல் வந்து 8 போஸ்ட் இருக்குது. சிவில் எல்டிபி ப்ராஜெக்டில் வந்து மேனேஜர் சிவிலுக்கு வந்து 4 போஸ்ட் இருக்குது. மெக்கானிக்கல் சிஜிடியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேனேஜர் மெக்கானிக்கல் வந்து 6 போஸ்ட் இருக்குது. சிவில் சிஜிடியில் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் வந்து சிவிலில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. ஹச்ஆரில் வந்து மேனேஜர் ஹச்ஆருக்கு வந்து 2 போஸ்ட் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆயில் அண்ட் கேஸ் வந்து சீனியர் மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. மெக்கானிக்கல் சிஜிடி சீனியர் மேனேஜர் மெக்கானிக்கல் வந்து 2 போஸ்ட்டும். என்எஃப்டி வந்து சீனியர் மேனேஜர் என்எஃப்டி ஒரு போஸ்ட்டும் இருக்குது. என்எஃப்டி ஏஜிஎம் வந்து என்எஃப்டி ஒரு போஸ்ட் இருக்குது. ஐடி சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஜிஎம் ஐடி சர்வீஸ் ஒரு போஸ்ட் இருக்குது. என்எஃப்டி டிஜிஎம் என்எஃப்டி ஒரு போஸ்ட் இருக்குது. ஃபினான்ஸில் வந்து டிஜிஎம் ஃபினான்ஸ் 2 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் சிஜிடி ஜிஎம் வந்து மெக்கானிக்கலில் வந்து 2 போஸ்ட்டும். என்எஃப்டியில் வந்து ஜிஎம் என்எஃப்டிக்கு வந்து ஒரு போஸ்ட்டும். ஃபினான்ஸில் வந்து ஜிஎம் ஃபினான்ஸ் வந்து 2 போஸ்ட் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 78 இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கிரேடு வந்து கொடுத்துருக்காங்க, பே ஸ்கேல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சொன்னோம் இல்லையா, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில்னா என்ன, அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கணுமா என்ன, அதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் ஆயில் அண்ட் கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிகிரி எல்லாமே வந்து டிகிரி தான் முடிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர் கேன் அப்ளைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிகிரி இன் ஆர்கிடெக்சர் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹச்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஜி டிகிரி, பிஜி டிப்ளமோ, MBA, MSW, MA with specialization in HRM, personal management, IR, labor management, organizational development, HRD, labor welfare or equivalent வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆயில் அண்ட் கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இதில் வந்து டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதில் எதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, எல்லாமே ப்ரெஷர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து BA BTech நீங்கள் வந்து டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அயன் மேக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜர் GMMல பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங்கில் வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் வித் மாஸ்டர் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங் ஆர் ஈக்குவலன்ட் 2 இயர் டியூரேஷன் கோர்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி கிராஜுவேட் டிகிரி வித் ஃபுல் டைம் PG டிப்ளமோ ஆஃப் 2 இயர் டியூரேஷன் இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்காலஜி அண்டு பயோடைவர்சிட்டி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாஸ்டர் டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் லைக் சுவாலஜி, பாட்னி இந்த மாதிரி இதில் வந்து முடிச்சிருக்கோங்கிறாங்க. ஆர் வந்து PhD ஃபீல்டு மென்ஷன்ட் அபோவ் டிசரபிள்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. அசிஸ்டன்ட் மேனேஜர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிகிரி இன் கெமிக்கல் என்விரான்மெண்டல் சிவில் இன்ஜினியரிங் வித் மாஸ்டர் டிகிரி இன் கெமிக்கல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெபுட்டி மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. டெபுட்டி மேனேஜர் மெக்கானிக்கலுக்கும் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலில், ப்ளஸ் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெபுட்டி மேனேஜர் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங்கில் வந்து 5 இயர்ஸ். இந்த டெபுட்டி மேனேஜர்னு வர்றதுல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. மேனேஜருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரினா இப்போ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கலில் வந்து BE ஆர் BTech ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தி மோட் ஆஃப் செலெக்ஷன் ஷெல் பி பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மூலியமாக மட்டுமே வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க 1000 ரூபி. SC ST PWD ex-serviceman category or internal candidates are exempted from the payment of application. அது வந்து SC ST PWD ex-serviceman கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீ. இன்னும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தர்றேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா?